நம்மகிட்ட யாராவது ஒரு வெள்ள பேப்பர காட்டி, "இது என்ன?" அப்படின்னு கேட்டாங்கன்னா, நம்ம சொல்லுவோம், "இது ஒரு வெள்ள பேப்பர்" அப்படின்னு சொல்லுவோம். அவங்களே நம்ம கண்ணு முன்னாடியே அதில ஒரு சின்ன புள்ளிய வச்சு, "இப்போ இது என்ன?" அப்படின்னு கேட்டாங்கன்னா, "அது ஒரு கருப்பு புள்ளி" அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி நம்ம ஒரு வெள்ள ட்ரெஸ் அணிஞ்சிருந்தோம் அப்படின்னா, எல்லார் முன்பதாகவும் அது நம்ம ஒரு பிரசித்தமான ஆளா, ஒரு நல்ல ஒரு ரெஸ்பெக்ட் உள்ளதா நம்ம காண்பிக்குது. அதே மாதிரி அதில ஒரு சின்ன கரை ஏதாவது பட்டுருந்துச்சுன்னா, நமக்கு அந்த கரை தான் முதல்ல தெரியுது. நம்ம ஆள் முதல்ல தெரியறத விட, நம்மளுடைய உருவம், நம்மளுடைய அழகு வெளிய தெரியறத விட, முதல்ல அந்த வெள்ள ட்ரெஸ்ல பட்ட அந்த கரை தான் எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரி நம்மளுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலயும், நம்ம ஏதாவது ஒரு தப்பு பண்ணிட்டோம். நம்ம பண்ற தப்பு பிறருக்கு தெரிஞ்சுச்சுன்னா, எல்லாருமே சொல்லுவாங்க, "நீங்க ஒரு கிறிஸ்தவங்களா இருந்து இப்படி பண்ணிட்டீங்களே! நீங்க ஒரு கிறிஸ்தவங்களா இருந்து இத செய்யாம இருந்திருக்கலாமே!" அப்படின்னு நம்மகிட்ட வந்து கேட்பாங்க. இதத்தான் ஏசப்பாவும் நமக்கு சொல்றாங்க. இவ்விதமாக மனுஷர் உங்கள் நற்கிரியைகளைக் கண்டு, பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி, உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது அப்படின்னு சொல்றாங்க.